ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீஸ் கிச்சனில் ரொம்ப சுலபமான தக்காளி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மத்தியானம் குழந்தைங்களுக்கு லன்ச் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3/4 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே உப்பும் சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு போட்டு தக்காளி வதக்கணுன்னா ஈஸியாக வதங்கிடும், அதுக்காக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டுட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா சாஃப்டாக தக்காளி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கின பிறகு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இது தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோன்னா அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிட்டு நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சாதம் அதை போட்டு கலந்துடலாம். சாதம் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் உடஞ்சிருச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு, அதனால் நல்லா சாதம் உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கொத்தமல்லி தழை அந்த சூடுலேயே நல்லா வெந்துடும், அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். சாதம், தக்காளி மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபோர்க்கால் கலக்கலாம். ஃபோர்க்கால் கலந்தோன்னா சாதம் உடையாது, நம்ம கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி சாதம் தயார். தக்காளி சாதத்து கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.